ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஹாப்பி சாட்டர்டே வீக்கெண்ட். நம்ம இப்போ நாட் ஸ்பேஸோட என்னோடய ஐடிக்குள்ளே இருக்கோம். இது வரைக்கும் வந்து நிறைய விட்ரால்ஸ் அண்ட் டெபாசிட்ஸை பார்த்தோம். எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம கம்பெனியை வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸும் ஆதரிக்கிறாங்க, எவ்வளோ ஈஸியாக விட்ராஸ்லாம் எவ்வளோ லெவலில் போகுதுன்றதை பார்த்தோம். இப்போ உங்களுக்கு கம்பெனியோட ஜென்யூனிட்டி எவ்வளோ ஓப்பன் அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட்ன்றதை அடிக்கடி நான் காட்டுறது உண்டு, இப்போயும் காட்டுறேன். அதுக்கு மெனுவில் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஹப்புக்கு போயிடுவோம். இப்போ பர்ஃபார்மன்ஸ் ஹப்புக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து 27 ஜூன், 1 27 வரை, அதாவது இந்த 27 நாள் ஜூனுக்குள்ளே நடந்த பர்ஃபார்மன்ஸ் என்னென்ன நடந்திருக்குன்றதை அப்படியே ஓப்பனாக போட்டிருக்காங்க பாருங்கள். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது ஏயுஎம்ன்றது எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம கம்பெனியை ஆரம்பித்தது ஜனவரியில், அதுலேருந்து இந்த டைமுக்குள்ளே வந்திருக்குன்றது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். அது வந்து பார்த்திங்கன்னா 5119 கோடி தோராயமாக இந்திய மதிப்பில். அடுத்து லிக்விடிட்டி பஃபர்னு போட்டிருக்கு பாருங்கள். அது வந்து கம்பெனி நடந்துகிட்டு இருக்கும்போது ஏதாவது சிக்கல் ஏற்பட்டாலோ பண தட்டுப்பாடு ஏற்பட்டாலோ அவங்களுக்கு ஒரு பஃபர் அமௌண்ட்டு தனியாக ஸ்டாக் வச்சுருக்காங்கன்றதையும் ஒவ்வொரு இன்வெஸ்டரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அது ஓப்பனாக போடுறாங்க. அந்த பஃபர் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 666 கோடி தனியாக வச்சுருக்காங்க. அதுக்குன்னு ரெவென்யூ, அதாவது இந்த ஜூன் மாதம் 27 நாளுக்கு வந்த ரெவென்யூ வந்து 137.91 மில்லியன், அதாவது இந்திய ரூபாயில் 1296 கோடி தோராயமாக. ஓபெக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ், அதாவது இதர செலவுகள் நிறைய நடந்திருக்கும் இல்லையா இந்த 7 நாளில் வந்து அவங்க பண்ண பிஸ்னஸுக்கு. அந்த செலவுகள் வந்து 11.2 மில்லியன், அதாவது 105 கோடி தோராயமாக. மொத்த ப்ராஃபிட், அதாவது இந்த 27 நாளில் நமக்கு கம்பெனிக்கு வந்த டோட்டல் ப்ராஃபிட் 92.5 மில்லியன், அதாவது 869 கோடி தோராயமாக வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த 27 நாளுக்கு மட்டுமே நம்ம நாட் ஸ்பேஸ் வந்து கனடா கவர்மெண்ட்டுக்கு 322 கோடி வந்து டேக்ஸாக கட்டியிருக்காங்க. அமேசிங் இல்லைங்களா? இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. இப்போ இருக்க பர்ஃபார்மன்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்து உங்களுக்கு கம்மியாக தெரியும். இது ஒரு சில கோடிகள் தான் வந்திருக்கு. இது வந்து இன்னும் டே முடியலை பாருங்கள். பார்த்துட்டு இருக்கும்போதே பர்ஃபார்மன்ஸ் டேலே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். நெட் ப்ராஃபிட்டு ஆக்சுவலாக ஒரு நாளோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னா கேலண்டரில் போயிட்டு நேற்று இது பாருங்கள். நேற்று பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 32 கோடி நடந்திருக்கு. அதிலே பார்த்திங்கன்னா ரெவென்யூ எவ்வளோ வந்திருக்கு, ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் அந்த ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகிருக்கு, கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ அந்த ஒரு நாளைக்கு வந்திருக்கு, டேக்ஸ் 27%. இது முக்கியமாக பார்க்கணும் நீங்கள். 27% அந்த ஒரு நாளுக்கான டேக்ஸ் கவர்மெண்ட் எவ்வளோ போகுதுன்றது கூட தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள். அது மாத்திரமெல்லாம் கீழே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும், கிரிப்டோவில் இருக்க ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு நாளும் இன்னைய டேட்டுக்கு வந்த பண வரவுங்க எல்லாமே ஓப்பனாக இருக்குது, அருமையாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வருது, பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, விட்ராஸ்லாம் வேறு லெவல் ஆகுது. தயவுசெய்து நண்பர்களே சீக்கிரம் முடிவு எடுத்து நம்ம நாட் ஸ்பேஸ்க்கு வந்து பாருங்கள், செக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். நன்றி.